இருக்கிறவங்க எல்லா சீசனையும் பார்த்து கரைச்சு குடிச்சு நான் அந்த சைட்ல இருந்து யோசிச்சு எதுவுமே பார்க்கல. இவங்க மத்தியில இவங்க கொடுக்குற பேட்ஜுக்கும் இவங்க கொடுக்குற பேருக்கும். இன்னைக்கு டே 69. நம்ம சத்யா ரஞ்சித்தையும் ராணுவையும் கூட்டு வச்சுக்கிட்டு என்னோட கேம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேலாம் என்னால் இந்த இடத்துல இருக்க முடியாது. இவனுக்கு கொடுக்குற பேட்ஜா நேம் எல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே போய் என் வேலையை பார்க்க போகிறேன். இவனுங்க என்னடான்னா எல்லா சீசனையும் பார்த்துட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. நான் தான் இங்கே ஒன்றுமே தெரியாமல் இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. நீ அப்படி வரியா? அதுக்கப்புறம் நம்ம முத்து ரஞ்சித் அண்ணன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம சத்யா வந்து ஒரு குட் சோலுங்க, அவரால்லாம் இங்கே இருக்க முடியாது. டெவில் டாஸ்கில் கூட நம்ம சத்யாவை எவ்வளவோ ப்ரோவோக் பண்ணி பார்த்தோம். ஆரம்பத்தில் பாரு நீனும் ஜெஃப்ரியும் எவ்வளோ மாமா மச்சான்னு ஒன்றா சுற்றிட்டு இருந்தீங்க. இப்போ பாரு ஒவ்வொரு வீக்கில் யாருக்கு அதிக கைத்தட்டல் வருதோ அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறான். சின்ன பையன் எவ்வளோ அழகாக விளாடுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோவோக் பண்ணோம். அப்போ கூட அவர் ஜெஃப்ரிகிட்ட போய் அதுவும் கேட்கல. அவன் ஒரு குட் சோல், அவன் வந்து இங்கே இருக்கிறதுக்கு லைக் கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம தர்ஷிகா ராணுவ கிட்ட சொல்ற மாதிரி கேமரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரத்துல இருந்து இறங்கி விளையாடுவேன், டாஸ்க் எல்லாம் பின்னி படல் எடுத்துருவேன் அப்படின்றாங்க. மக்கள் மட்டும் சேவ் பண்ணிட்டாங்கன்னு வையன், அடுத்த வாரம்லாம் இறங்கி விளையாடுவேன். சேவ் மட்டும் ஆயிட்டேன்னா உங்க வீக்லி டாஸ்க் எது வந்தாலும் இறங்கி விளையாடுவேன் நான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. யாரு கூட இறங்கி விளையாடுவீங்க? விஷால் கூடயா? ஐயோ நம்ம மைண்ட் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணுவாங்க? சரி, இதுக்கப்புறம் தர்ஷிகா நல்லா விளாடுவாங்க அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த சீன்ல விஷால் கூட உட்காந்துக்கிட்டு, விஷாலு உனக்கு ரொம்ப கண்ணு போட்டுடுச்சுடா, இந்தாடா திருஷ்டி கயிறு அப்படின்னு கையில கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. திருஷ்டி பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. அதுக்கு அடுத்த சீன்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு, யாருக்கோ யாரையோ ரொம்ப பிடிக்குதுடா, விஷு எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படி இப்படின்னு லவ் மேட்டர் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. யாரையோ ஒருத்தங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குதா. சரி இவ்வளோ சொல்றாங்களே, இவங்களை ஓட்டு போட்டு சேவ் பண்ணலாம்னு மக்கள் நினைச்சா கூட இவங்களே அதுக்கு மண்ணாளி போட்டுருவாங்க போல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. அதுக்கப்புறம் நம்ம விஜய் அண்ணே வந்தாரு. வந்த உடனே அப்பா இந்த பேட்ச் எல்லாம் பார்க்க சைக்கிளப்பா கழட்டி போடுங்க, என்னெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேட்சை போட்டுட்டு இருந்தா என்னால் நிற்கவே முடியாது, ஃபேஸ் பண்ணவே முடியாது, ஆனால் நீங்கள்லாம் பெரிய ஆளுப்பா, சூப்பராக இவ்வளோ நாள் மாட்டிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக அவங்கள குத்திட்டு இருந்தாரு. இந்த வாரம் டாஸ்க்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் படத்துக்கு வந்த ப்ரொமோஷன் மாதிரியே இருந்துச்சு. புரட்சி பண்ணுறேன், தொழிலாளருக்காக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொமோஷன் டீமும் இந்த வாரம் உள்ளே வந்துச்சு அப்படின்னு அவர் அடுத்த படத்தை பற்றி கொஞ்ச நேரம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மக்கள் ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஒருத்தர் நான் விளாண்டது போதும், நான் 60 நாள் இருந்துட்டேன், நான் வெளியே போயிட்டு என்னோட கேரியரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அதுக்காகவே மக்கள் அவரை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சத்யா நேமை எடுத்து காமிச்சாரு. அப்ப புரியல, இப்ப புரியுது. பார்த்ததுமே நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு. நம்ம சத்யாவுக்கு ரொம்ப ஹாப்பி. இன்று முதல் ஹாப்பி. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு நம்ம ஜெஃப்ரி கிட்ட, தம்பி கப்பு முக்கியண்டா அப்படின்னு சொன்னாரு. நம்ம ஜெஃப்ரி தம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாரு. ஜெஃப்ரி நம்மளாம் ஒன்னா சேர்ந்து இருக்க போறோம் ஜெஃப்ரி, உனக்கு புரியுதா இல்லையா? சரி வித்தியோடா. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சத்யாவை மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சத்யாவும் வெளியே கிளம்பிட்டாரு. அவர் போனதுக்கப்புறமும் நம்ம ஜெஃப்ரி, நான் வந்ததுமே இவர் தான் எனக்கு கூட நல்ல க்ளோஸ் ஆகி ஆறுதலாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாரு. நம்ம அன்சிதா செர்ரா விட்றா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதுக்கப்புறம் நம்ம விஜய் அண்ணன் மேனேஜர் டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அதில் டாப் 7 பாட்டம் 7 அப்படின்னு 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி 2 அங்கேயும் தனித்தனியாக பிரித்து உட்கார வச்சாரு. அதுக்கப்புறம் பாட்டம் 7ல் இருக்கவங்ககிட்ட இருந்து டாப் 7ல் இருக்கவங்ககிட்ட யாரும் மேனேஜராக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பவித்ராட்ட கேட்டாங்க. நம்ம பவித்ரா சௌந்தர்யா அண்ட் விஷால் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ரீசன்னா அவங்க என்கிட்ட சொன்னாங்கல்ல, அதே ரீசன் தான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நம்ம விஜய் சொன்னேன், அப்போ அவங்க சொன்னதுனால நீங்கள் அவங்களுக்கு ரிப்பீட் சொல்கிறீங்க, அப்போ இது உண்மையான காரணம் இல்லை கரெக்டா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பவித்ராவும் அப்படி இல்லை சார், நான் வீக் ஃபுல்லாக பார்த்தது தான் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சமாளித்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன், உங்களுக்கு நான் பேச சான்ஸ் கொடுத்தாலும் கரெக்டாக பேச மாட்டீங்க, அப்புறம் பேச சான்ஸ் கொடுக்கலன்னு வர நீங்க உள்ள பேசிட்டு இருக்கீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. You are totally wrong.
அதே மாதிரி எல்லாத்தையும் கேட்டாங்க. எல்லாருமே விஷால், சௌந்தர்யா, தர்ஷிகா இவங்க 3 பேரையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் டீம்ல இருந்து யாரு சிறந்த மேனேஜர் அப்படின்னு திங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டாங்க. எல்லாருமே மேக்சிமம் மஞ்சரி அண்ட் தீபக் இவங்க 2 பேரை தான் சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு மஞ்சரி அண்ட் தீபக் தான் சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. அதுக்கு நம்ம அருண் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. இந்த மாதிரி மஞ்சரி கையை தட்டி விட்ட பிரச்சனையில ஜெஃப்ரி தான் அதை சால்வ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு நம்ம விஜய் சொன்ன எல்லாத்தையும் கேட்டாரு, உங்களுக்கு எல்லாம் ஜெஃப்ரி சொன்னதுனால தான் சால்வ் ஆச்சுன்னு தோணுச்சா அப்படின்னு. ஆனா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் இல்ல மஞ்சரி சாரி கேட்டோடனே அந்த விஷயம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் அருண், உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவரையும் உட்கார வச்சுட்டாரு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதுக்கப்புறம் எந்த பேசிஸ்ல அவரை செலக்ட் பண்ணீங்க ஜெஃப்ரிய அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு மெஜாரிட்டி ஓட்டு அவருக்கு தான் இருந்துச்சு, அதனால நாங்களும் வழி இல்லாம அவங்களுக்கே போட்டோம் அப்படின்னு மஞ்சரியும் பவித்ராவும் சொன்னாங்க. அதுக்கு விஜய் சொன்ன நீங்க எப்படி போடலாம், யாரு கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தானே போடணும், நீங்க மெஜாரிட்டி ஓட்டு ஒருத்தருக்கு தப்பா ஆளை செலக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு மஞ்சரி ஆமாம் சார், இதை நான் முன்னாடியே சொன்னேன், தகுதியுள்ள ஆளுக்கு தான் நம்ம கொடுக்கணும். இது ஆக்சுவலி மேனேஜர் டாஸ்கில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரிவார்டு மாதிரி தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஆனால் இவங்க ஒருத்தருக்கு அவங்களே டிசைட் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே விஜய் சொன்னேன், ஜெஃப்ரி உனக்கு இந்த பாஸ் கொடுக்கும்போது உனக்கே தோணலையா நம்ம தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கவும் ஜெஃப்ரி ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. உனக்கு அவங்கெல்லாம் பாசத்தினால கொடுக்குறாங்க, உன்னை தகுதியான ஆளுன்னு சொல்லிட்டு கொடுக்கல, உன்னை இப்படி சொல்லி மட்டம் தட்டுறாங்க இந்த உலகத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி நம்ம ஜெஃப்ரியை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஆப்காமை பார்த்து கொடுத்துருக்காங்க, நீ சொல்லு நீ தகுதியாகணும், அவங்க உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உன்னை வீக்கரா காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி நீ இது ஃபீல் பண்ண வேண்டிய தருணம்ல, சிந்திக்கணும், இனிமே இந்த மாதிரி உனக்கு கொடுத்தாங்கன்னா நீ வேண்டான்னு சொல்லிடணும், தகுதியா இருந்தா மட்டும்தான் நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸை போட்டு விட்டாரு. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தாரு இப்பதான் புரிஞ்சுது. அடுத்ததா அருண் இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு மேட்டர் எழுதிருப்பாரு, யாரு ஸ்கில்டு யாரு லேபர்டு அப்படின்ட்டு. நம்ம தீபக் சொன்னதுக்கு எப்படி லேபர் நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு. அதை பத்தி நம்ம விஜய் சன்ன கேட்டாரு. அதுக்கு அருண் அது தப்பா தசப்படுது, லேபர்ன்றா அவங்க சாதாரண மாதிரி சொல்றாங்க, ஸ்கில்டு மட்டும்தான் அவங்க ஸ்பெஷலா ஒர்க் பண்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சன்ன எல்லாத்தையுமே கூப்பிட்டு கேட்டாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அருணுக்கு ஆப்போசிட்டா தான் சொன்னாங்க, அப்படி இங்க எந்த இதுவுமே இல்லை சார், பாகுபாடே இல்லை, கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ராணவ எழுப்பி கேட்டாங்க, நம்ம ராணவ் நீங்க தானே அந்த வீக்ல சொன்னீங்க எல்லாருமே நல்லது பண்றதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க, கண்டென்ட் கொடுக்கறதுக்கு, குழப்பம் பண்றதுக்கு தான் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிருக்கு. ஆமா சார் ஒரு இதுல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தாரு. சரி இந்த மேட்டருக்கு வாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி இந்த வீட்டில் அந்த மாதிரி எதுவும் பாகுபாடு எதுவும் இல்லை, ஆனாலும் இந்த வேர்டை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு விஜய் சொன்னேன், அது எப்படி சார், நம்ம இந்த ஆடு கொடுக்கும்போது கூட பேப்பர்லலாம் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் லேபர்டு ஒர்க்கர்ஸ் அப்படி தானே கொடுப்பாங்க, இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நமக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நான் பெருக்கிறதுனால லேபர்னு ஆட் ஆகல சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லைங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இல்லை, கரெக்டாக சொல்லுங்களான்னு சொன்னதும் நான் அதான் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம விஜய் சொன்னேன், நீங்க கரெக்டா சொன்னா நான் ஏன் சார் திருப்பி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்ல தான் சொன்னாராம், கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா. அதுக்கப்புறம் இப்ப சொல்லுவார் பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ராணவ் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. சரி இல்லை சார், அதை பார்த்துட்டு நம்ம விஜய் சொன்னேன், என்ன நான் பேச விட மாட்டேன்னா, இந்த ஆளுக்கு என்ன சொல்றேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. இப்ப சொல்லுவார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டாரு. அதுக்கு நம்ம ராணவ் அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னார். டீம் மட்டும் ஸ்கில்டு இல்லை சார், இருக்கிறதும் அது ஸ்கில்ஃபுல்லாக இருந்தால் தான் சார் எடுக்க முடியும். ஸோ எல்லாமே இங்கே ஸ்கில்ஃபுல்லாக இருக்கனால தான் இங்கே நம்ம பண்ணுறோம் நான் நினைக்கிறேன் சார். அதை சொல்லிட்டு நம்ம ராணவ் சிரிச்சிட்டு இருந்தாரு. உடனே நம்ம விஜய் சொன்ன, நீங்க என்ன சொல்லிட்டேன்னு நினைச்சு நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம முத்து சைட்ல இருந்து கையை தூக்கிட்டு இருந்தாரு. சொல்லுங்க முத்து அப்படின்னு சொன்னதும், இவன்ட்ட குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லியாச்சு சார், ஒருத்தங்கிட்ட விளக்குமாறு எடுத்து கொடுத்து இப்படி பண்ணணும்னு சொன்னா பண்ணிடலாம், அதுதான் லேபர் ஒர்க்கு. அதே மாதிரி குக்கிங் ஒருத்தரால டக்குன்னு சொன்னா அதே மாதிரி பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு சார், ஆனா இன்னும் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரே மாதிரி சொல்லிட்டு போனா நம்ம தெரிய மாட்டோம் சொல்லிட்டு குழப்பத்தை உண்டு பண்ண ஒரு ஆள் வேண்டுமா வேண்டாமான்ட்டு தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம முத்து சொன்னாரு. அதுக்கப்புறம் வாரம் முழுக்க இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளவு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, இதை உங்களால ஒழுங்கா சொல்ல முடியல, இதுல யூனியன் லீடர்னு பதவி வேற ஒதுங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராணவ உட்கார வச்சுட்டாரு.
அதுக்கப்புறம் பவித்ரா அருண் அவருக்கு பிடிச்சது முயலுக்கு 3 கால்னா அப்படிதான் சார் நிப்பாரு, யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மஞ்சரியும் ஆமா சார் அவரை பத்தி ஒன்று சொல்லும் போது நம்ம அதை வந்து கரெக்டா நம்ம வந்து தப்புன்னு சொல்லிட்டோம்னா அவரோட ஸ்டாண்ட்ல இருந்து மாறவே மாட்டாரு, அதை கரெக்ட்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் அவர் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அருண்கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்க பண்ணது தப்புன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை. அவர் வந்து தப்புன்னு ஒத்துக்கிட்டாலும் நான் மீன் பண்ணது வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் மேட்ஸ்ட் ஆர்கியூ பண்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதியும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல விஜய் சொன்ன சரி நீ உட்காருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு ஒரு லேபருங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது, நீங்க தப்பா பார்க்காது, நான் போயிட்டு வரேன் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம அருணும் விஷால்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அருண் வந்து பேசாம நான் இந்த வீக் போயிருக்கலாம் போல எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. உடனே விஷால் வந்து அவரை ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. அப்பவும் நம்ம அருண் நான் மீன் பண்ணி சொன்னது வேற, ஆனா வந்து நான் தப்புன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தீபக் வந்து லேபருக்கு டீ போடுங்கன்னு சொல்றத வந்து அவர் வந்து பெருசா எடுத்துக்கல, லைட்டா கேட்டு விட்டாங்க. ஆனா நான் சொன்னதை இவ்வளவு பெருசா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. உடனே நம்ம விஜய் சொன்ன அப்படியே ஆடியோல வந்துட்டாரு. அருண் நான் பேசுறது கேக்குதா அருண்? அதுக்கப்புறமும் நம்ம அருணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனாலும் நம்ம அருண் அதே ஸ்டாண்ட்ல தான் இருந்தாரு. சார் நான் வந்து அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லல, நம்ம வீடு நம்ம காலேஜ் நம்ம ஹாஸ்டல் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலியா மீன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. உடனே நம்ம விஜய் சொன்னேன் ஒரு ஃபேமிலியா இருந்தா அப்ப நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்களா, தீபக்கனை அழுதுட்டு இருக்காரு அப்ப இந்த மாதிரி பண்ணுவீங்களா, அப்ப நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. நீங்க தப்புன்னு சொல்லி நாங்களை வந்து ஒத்துக்க சொல்லல, ஆனா நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இவ்வளவு முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அதை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தா அதுல வந்து அடுத்தது ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஸோ நீங்க வந்து திங்க் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, பேசுறோம் எதை பத்தி பேசுறோம், ஏன் பேசுறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். பை பை.